வெல்கம். கிட்ஸுக்கான ஒரு பெட்ரூம் இதுதான். அது வந்து பிங்க் கலர்ல இருக்கணும்னு பிகாஸ் ஐலா ஆசைப்பட்டாங்க. கேட்டாங்களா அவங்க பிங்க் கலர்ல தான் வேணும்னு? ஸோ அதனால பிங்க் பண்ணோம். அண்ட் ரொம்ப இந்த கிட்டிஷா கிட்ஸுக்கான எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு எலகண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்மா ஆசைப்பட்டாங்க. அதனால அந்த அந்த கிட்ஸுக்கான விஷயங்கள் நான் நினச்சேன், இங்கே இந்த ஏபிசிடி அந்த வால்பேப்பர்ஸ்லாம் போடலாம் அப்படின்லாம் யோசித்தேன். பட் அது ப்ளே ஸ்கூல் மாதிரி ஆகிடக்கூடாது. பார்க்குறதுக்கு அது ஒரு பியூட்டிஃபுல் ஹோம், அப்படி அவங்களுக்கு பியூட்டிஃபுல் ரூமாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ வந்து அர்ஷு வளர்ந்து வந்து எனக்கு எங்க ப்ளூ கலர் கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால பாய்ஸும் பிங்க் கலர் வச்சுக்கலாம் அப்படி சொல்லிக்கலாம். வெச்சாச்சா? ஆமா, நல்ல அக்செப்ட் கேள்வி. பண்ணியாச்சு எல்லாம். இப்போ நீங்க இந்த இன்டர்வியூல சொல்லிட்டீங்களா? இப்போ அந்த இன்டர்வியூ பார்த்து அவன் கேட்காம இருந்தா. ஸோ இந்த கிளாஸ், அந்த கிளாஸ், அப்புறம் எங்க பெட்ரூம்ல இருக்கிற சிங்கிள் கிளாஸ், இது மூணுமே நாங்க லிஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஓகே. கொஞ்சம் கிராக் ஆனாலுமே பெரிய இது ரொம்ப டியூரபிளா? இது 12 mm திக்னஸ். இது டஃபன் கிளாஸ் தான் இது. அண்ட் கயிறு ஃபுல்லா கட்டி நாலா பக்கம் மேல ஒரு 12 பேர் கீழே 12 பேர் வச்சு லிஃப்ட் பண்ணி மேல இழுத்து நீங்க வந்து ஃபிட் பண்ணிருக்கீங்க. ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டோம் இது. அண்ட் இந்த சிங்கிள் கிளாஸ் போட்டிருக்கேன், கிரில் போடல அப்படின்னு நினைக்காதீங்க. கிரில் வந்து நாங்க பால்கனில போட்டிருக்கோம். அது நீங்க வயரா பாக்குறீங்களா? இன்விசிபிள் கிரில்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா நீங்க ஒரு 500 kg போய் அதுல சாஞ்சினா கூட ஒண்ணுமே ஆகாது. ஓகே. சோ இதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணி எல்லாமே வந்து அழகாவும் இருக்கணும், சேஃபாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணது. you have beautiful view, lake view. ஸோ அது நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. கிரில்லாம் போட்டு விண்டோஸில் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கிட்ஸுக்கு வந்து பால்கனி இருக்குது. ஸோ இந்த பால்கனிலேருந்து அவங்க வெளியில் எட்டி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சேஃப்டி வேணுங்கிறதுக்காக இது பிளான் பண்ணது. ஸோ போடுறதான் போகிறோம். கிட்ஸ் பெட்ரூம் இல்லாமல் எல்லாத்துக்குமே போடலாம். கீழே எல்லா இடத்துலயும் ஃபுல் வீடு ஃப்ரண்ட் வந்து காம்பவுண்ட் வால்ல இருந்து கூட யாரும் ஏறி குதிச்சு உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு இந்த கிரில்ஸ் டைட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ சில பேர் வந்துட்டு இந்த அலாம் அடிக்கும், இந்த லாக் அந்த லாக், இந்த கிரில்ல வந்து கீழே யாராச்சும் வந்து கட் பண்ண ட்ரை பண்ண கட்டே ஆகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா 49 ஸ்ட்ரிங் சேர்ந்து வந்தது அது அந்த கிரில், ஒரு கிரில். ஸோ அதை யார் கட் பண்ண ட்ரை பண்ணாங்களோ, ஏதாவது புல் பண்றாங்களோ, அந்த மாதிரி பண்ணா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த இது இருக்கு. ஸோ லாக் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்டா இல்லனா வந்து நம்பர் டிஜிட்டல் லாக்கா? எங்களோட பெட்ரூமுக்கு டிஜிட்டல் லாக் போட்டுருக்கோம். ஓகே. ஆமா. ஸோ கிட்ஸ் பெட்ரூமுக்கு அந்த மாதிரி லாக்ஸ் போடல. கீழே மெயின் டோருக்கு 45 லாக் இருக்கு. மேலே கீழே எல்லா லாக்ஸும் போட்டோம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதெல்லாம் மெயின் டோருக்கு போடல. கீ தான். அது ரொம்ப யூனிக்கான கீ. அது ஈஸியா பண்ண முடியாது. அந்த மாதிரி கீ நாங்களே தொலைச்சிட்டாலும் இப்போ அந்த கீயை ரெடி பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு அது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு லாக். அது அந்த கீலயே அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும். அது மறுபடியும் டூப்ளிகேட் ரெடி பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு லாக் தான் போட்டிருக்கோம். எங்கள் பெட்ரூமுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் நாங்கள் 2 பேர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். டைனிங் ஸ்பேஸ் இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா பிளசண்டா இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு கதை வச்சிருப்பீங்களே, சொல்லுங்க. கண்டிப்பா கதை இருக்கு. ஏன்னா இந்த வீட்ல நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. அந்த கதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த ஒரு எபிசோட் 10 நினைக்கிறேன், அவ்வளோ இருக்கு.